ட்ரெண்ட் ஆகுறதுல வந்து நான் இருக்கிறேன். எஸ்பெஷலி குருசோ யாருடா இந்த குருசோ சுந்தரம். இப்போ வந்து இட்ஸ் ஹை டைம் தமிழ் ஆக்ட்ரஸ் லைக் யூ ஆர் கெட்டிங் ரெகக்னிஷன் இன் பேன் இந்தியா மூவி அப்படின்றத நினைக்கிறீங்களா? லைக் அடுத்த ஒரு மலையாள மூவியோ அடுத்து பாலிவுட். சோ இந்த பாயிண்ட் எப்படி சார் பாக்குறீங்க? இந்த இடத்துக்குள்ள வந்த பின்னாடி நான் ரொம்ப பெருமையாவும் ஆமா தியேட்டர் குரூப்ல இருந்து வந்த ஒரு ஆள்யா நான். எனக்கு வந்து இந்த விஷயத்த வந்து நான் எனக்கு டிஃப்ரெண்டா போர்ட்ரேட் பண்ண தெரியும் எனக்கு. பயங்கர ஒரு ஆர்கானிக் கான்ஃபிடன்ஸோட இருக்கிற ஒரு பர்சனோட பதிலா தான் பாக்குறேன். அப்படித்தான் அது ஒரு சின்ன பிரேக் டயத்துல அந்த மாதிரி அந்த அதெல்லாம் நீங்க இன்டர்வியூ எடுக்கிற நீங்களும் என்ன பண்ணணும்னா, எங்களுக்கு ஆக்டர்ஸ் மட்டும் போதாது, இந்த மாதிரி ஒரு விஷயம் சூப்பர் ஹீரோ படத்தை வந்து இப்படி எடுத்து சக்சஸ் கொடுத்துருக்காங்க, எங்களுக்கு ரைட்டர்ஸ் கூட இன்டர்வியூ வேணும்னு நீங்க கேட்கணும். ஷிபு ட்ரை டு சே உஷா, அது உஷா சிம்பிளா முடிச்சிட்டாங்க. ஆக்ஷன் சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் நம்புகிறேன். ஸோ 2-3 நாளா வந்து சோசியல் மீடியா ஓப்பன் பண்ணா மின்னல் முரளின்ற ஒரு போஸ்ட் தான் நம்ம பார்க்க முடியுது. ஸோ எப்படி டோனியோ தாமஸ் பயங்கரமா ஒரு பக்கம் கலக்கியிருந்தாரோ அதை விட ஒரு 2 மடங்கு பயங்கரமா கலக்கி சோசியல் மீடியால 2 நாளா பயங்கர ரூலிங்ல இருக்கிற குரு சோகசுந்தரம் கூட இருக்காரு. ஹாய் சார். சார் பாத்தீங்களா சார் ஒரு 2 நாளா சோசியல் மீடியா எல்லா இடத்துலயும் பாத்தீங்களா சார்? இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லாத்துலயுமே வந்து உங்களுடைய போர்ஷன்ஸ் நிறைய கட் பண்ணி போட்டு. இன்ஸ்டாகிராம்ல மட்டும் தான் பார்த்தேன். ஆமா பார்த்தேன். என்ன சொல்றது சார் ஃபியூ வேர்ட்ஸ் சார், ஏதாவது லைக் இது இந்த மாதிரி பாக்குறப்போ ஒரு ட்ரெண்ட் ஆகுற விஷயம். அதான் இந்த ட்ரெண்ட் ஆகுறதுல வந்து நான் இருக்கிறேன். எஸ்பெஷலி குருசோ யாருடா இந்த குருசோ சுந்தரம் அப்படிங்கிற தேடல்ல நான் ரொம்ப ஒரு 2-3 நாளா பயங்கரமா இருந்திருக்கிறேன் அப்படின்னு அதை நினைக்கும் போது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாவும் ஆச்சரியமாவும் தேடுவீங்க உண்மைதான் அப்படிங்கிற ஒரு கான்பிடென்ட்டும் இருந்துச்சு. ஏன்னா அப்படி ஒரு வேலை நடந்திருக்குது. நானும் செஞ்சிருக்கிறேன், டைரக்டர் பேசில் ஜோசப்பும் செஞ்சிருக்கிறாரு, சமீர் தாகிரும் நிறைய ஒர்க் பண்ணிருக்கிறாரு, மொத்த மின்னல் முரளி டீமும் அவ்வளவு வேலை பார்த்ததுனால தேடுறீங்களா, கண்டிப்பா தேடுவீங்கப்பா அப்படிங்கிற ஒரு கான்பிடென்ட்டும் இருந்துச்சு. எனக்கு அது ஒரு பெருமையாவும் இருந்துச்சு. சார் இன்னொரு விஷயம் வந்து லைக் நீங்க குரு சோமசுந்தரம் யாருன்றத வந்து நீங்க ஆரண்ய காண்டம்லயும் காமிச்சிட்டீங்க, ஜோக்கர்லயும் காமிச்சிட்டீங்க. ஸோ இதுக்கு அடுத்தடுத்த படங்கள்ல வந்து அவர் எப்படி, அவருடைய நடிப்பு எப்படின்றத வந்து நம்ம தமிழ் சினிமா ரசிகர்கள் பார்த்து அதை பயங்கரமா வியந்து பார்த்தது அடுத்தபடியா இப்போ வந்து இட்ஸ் ஹை டைம் தமிழ் ஆக்ட்ரஸ் லைக் யூ ஆர் கெட்டிங் ரெகக்னிஷன் இன் பேன் இந்தியா மூவி அப்படின்றத நினைக்கிறீங்களா? லைக் அடுத்த ஒரு மலையாள மூவியோ அடுத்து பாலிவுட். சோ இந்த பாயிண்ட் எப்படி சார் பாக்குறீங்க? ஒரு ஆக்டருக்கு பயங்கரமான வளர்ச்சி, அதுவும் உலகத்துல இருந்து ஒரு ஆக்டருக்கு கத்துக்கிட்டது நான் மட்டும் தனியா இருந்தது இல்ல, நிறைய அவரோட சேர்ந்து கூத்துப்பட்டுல இருந்து இது மாதிரி நிறைய பேரு நிறைய தியேட்டர் குரூப்ல இருந்து கத்துக்கிறாங்க, நாடகமும் பண்றாங்க, சினிமாவும் பண்றாங்க. இந்த இடத்துக்குள்ள வந்த பின்னாடி நான் ரொம்ப பெருமையாவும் ஆமா தியேட்டர் குரூப்ல இருந்து வந்த ஒரு ஆள்யா நான். எனக்கு வந்து இந்த விஷயத்த வந்து நான் எனக்கு டிஃப்ரெண்டா போர்ட்ரேட் பண்ண தெரியும் எனக்கு அப்படின்னுங்கிற அதை வந்து என்னை சார்ந்த எனக்கு பின்னால் வரக்கூடியவோ இல்லை எனக்கு முன்னால் சென்ற தியேட்டர் பர்சனாலிட்டிஸோட சேர்த்து நான் அந்த பெருமையை பகிர்ந்துக்கிறேன். அந்த மாதிரிதான் இருக்கிறேன் நான். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சூப்பர் சார். இது வந்து ஒரு பயங்கர ஒரு ஆர்கானிக் கான்ஃபிடன்ஸோட இருக்கிற ஒரு பர்சனோட பதிலா தான் பாக்குறேன். இருந்துச்சு. சோ லைக் உங்களோட ஆக்டிங் எப்படி அதே மீட்டர்லயே இருக்கு. கரெக்ட்டா வேர்ட் சொன்னீங்க. ஆர்கானிக் கான்ஃபிடன்ஸ், ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா
வெரி ஆர்கானிக் கான்பிடென்ட்டா தான் நான் இதை பாக்குறேன். ஆமா. எப்படி உங்களுடைய ஆக்டிங் வந்து அந்த மீட்டர்லயே இருக்கும், அதே மாதிரி நீங்க பேசுற விஷயங்களும் அப்படியே இருக்கு சார், அதே லைன்லயே இருக்கு. ஸோ இதுக்கு அடுத்தபடியா வந்து லைக் டொவினோ தாமஸ் வந்து இப்போ ஒரு 2-3 வருஷமா இங்க இருக்கிற அத நம்ம தமிழ் சினிமா ரசிகர்கள் எல்லாருமே அவரை நம்மள ஒரு ஆக்டரா பார்க்க ஆரம்பிச்சு. அவருடைய படம் என்ன ரிலீஸ் ஆனாலும் லைக் எப்படி கேரளா பிலிம் லவர்ஸ் வந்து எப்படி எக்ஸைட் ஆகுங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும் எக்ஸைட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டைம்ல வந்து நம்மள இருந்து ஒருத்தர் வந்து போய் ஒரு பயங்கர மேஜர் ரோல் பிளே பண்றாரு அப்படின்னு நினைக்கும் போது ஃபர்ஸ்ட் எங்களுக்கு பயங்கர சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ உங்க 2 பேரையும் வந்து நாங்க படத்துல பாக்குறத தாண்டி ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. 2 பேரும் அந்த மலையில உட்காந்துருப்பீங்க, லைக் இந்த உண்மையான மின்னல் வர அதை வந்து நீங்க ஷேர் பண்ணிருக்கீங்க. ஸோ அந்த கான்வர்சேஷன் என்ன சார் நடந்துச்சு ஆக்சுவலா, என்ன பேசிட்டு? நாங்க இப்ப வந்து வாகமன்ல இருந்தோம். வாகமன்ல எஸ்பெஷலி அந்த பஸ் ஃபைட் சீக்வன்ஸ் நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ வந்து பின்னாடி ஒரு பதை ஹில்லு, அது சும்மா நடப்போம். அந்த அப்படியே போகும்போது ஃப்ரெண்ட்ஸு டொவி நானு எல்லாரும் அப்படியே பேசிட்டு சிரிச்சுட்டு அப்படியே நடக்கும்போது அங்கங்க அப்படியே மின்னல் அடிச்சுட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ எடுக்கணும் நம்ம அப்படின்னு சொல்லி 2 பேரும் உட்காந்து வெயிட்டிங் ஃபார் மின்னல். அவரு அப்படித்தான் அது ஒரு சின்ன பிரேக் டயத்துல அந்த மாதிரி அந்த இது. அதெல்லாம் ஒரு நாங்க ரொம்பலாம் நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாரும் நினைக்கிறாங்க அப்போ வந்து 2 நடிகர்கள் சேர்ந்தா அப்படியே வரலாறு ஆஃப் ஹிஸ்டரி ஆஃப் பிலிம், இத வந்து பிலிமை கண்டுபிடிச்சவர் யாரு, ப்ரொஜெக்டரை கண்டுபிடிச்சவர் யாரு, நடிப்பு அப்படி எல்லாம் யாரும் பேச மாட்டாங்க. சத்தியமா சொல்றேன், அப்படி எல்லாம் ரொம்ப எல்லாம் பேச மாட்டாங்க. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு ஆசை, ஒரு கனவோட தாங்க உள்ள வராங்க. இப்போ வந்து அவங்களுக்குன்னு தெரியும், அவங்களுக்கு நான் என்ன வேலை நான் இப்போ இந்த கனவை நோக்கி நான் என்ன வேலை பார்த்துட்டு இருக்கேன், அதுல எந்த அளவுக்கு கான்பிடன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஆனா நாங்க 2 பேரும் சரி, அந்த டீமும் சரி, இது எல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் ரொம்ப முக்கியமான ஒண்ணு, நம்ம ரியல் லைஃப்ல வாழ்க்கை எப்படி நல்லா இருக்குது, நான் எப்படி மத்தவங்களை ட்ரீட் பண்றேன், அவங்க எப்படி என்ன பாக்குறாங்க, இந்த விஷயத்துல ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த டீம். அதாவது யாரையுமே இல்ட்ரீட் பண்றதோ இல்ல ஏதாவது சத்தமோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது அந்த டீம்ல. ஸோ அதுதான் அவங்களுக்கு முக்கியமா இருக்குது. இப்போ சாதாரண இருக்கும்போது நீங்க வரீங்களா, உங்களால வர முடியுமா, நம்மடியே நடந்து போலாமா அப்படிலாம் கேட்கல. கதவை தட்டி படுத்த கிடக்குற கிளம்பு, இன்னைக்குதான் ஷூட்டிங் இல்லவா, அந்த மாதிரிதான் பழகினதெல்லாம் இருக்குது. ஸோ அதனால அது ஒரு சாதாரண சம்பாஷணைகள் தான். என்ன எப்படி இருக்கீங்க, என்ன பண்றீங்க, அது எப்படி இருக்குது, இங்க பாரு இது எப்படி இருக்குது, ஒரு டூரிஸ்ட் 2 பேருக்கு மீட் பண்ணிக்கிட்டா எப்படி இருக்கும், அது மாதிரிதான். வேற ஒன்னும் பெருசாலாம் ஒண்ணு இல்லை. இப்போ வந்து லைக் ஒரு லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸ்ல வந்து இந்தியன் சூப்பர் ஹீரோஸோட படங்கள் நிறைய வந்திருக்கு. லைக் கமர்ஷியலைஸ்டா வந்திருக்கு, மசாலா கலந்து வந்திருக்கு. லைக் பாலிவுட்ல கிரிஷ், தமிழ்ல வந்து ஜீவா சாருடைய முகமூடி படம் வந்திருக்கு. ஸோ மசாலா ரொம்ப கலந்து வேலாயுதம், ஸோ இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து நிறைய மிக்ஸ்டு ரிவ்யூஸோட வந்திருக்கு. சில பேர் அதை அக்செப்ட் பண்ணியிருக்காங்க, சில பேர் அதை வந்து ட்ரால் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்க வந்து ஜஸ்டிஃபைங்கா ஒரு சூப்பர் ஹீரோ படம் எடுக்கவே முடியாதா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க்லாம் வந்துட்டே இருந்தது. அதுல வந்து மின்னல் முரளியை வந்து கிட்டத்தட்ட ஒரு 99.9% எல்லா ரசிகர்களுமே வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ரொம்ப ஜஸ்டிஃபைங்கா இருக்கு. ஸோ வி ரிசீவ் த ஃபர்ஸ்ட் ப்ராப்பர் இந்தியன் சூப்பர் ஹீரோ அப்படின்ற ஒரு விஷயம்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதை எப்படி பாக்குறீங்க விஷயத்தை? அத நான் என்னத்த பாக்குறது, ரைட்டர்ஸ்ட கேட்க வேண்டியது. நீங்க ரைட்டர்ஸ் கூட இருந்திருப்பீங்க, மலை பிரதேசத்துல பேசிட்டு இருந்திருப்பீங்க. சோ அப்படி நீங்க வந்து நீங்க இன்டர்வியூ எடுக்கிற நீங்களும் என்ன பண்ணணும்னா, எங்களுக்கு ஆக்டர்ஸ் மட்டும் போதாது, இந்த மாதிரி ஒரு விஷயம் சூப்பர் ஹீரோ படத்தை வந்து இப்படி எடுத்து சக்சஸ் கொடுத்திருக்காங்க, எங்களுக்கு ரைட்டர்ஸ் கூட இன்டர்வியூ வேணும்னு நீங்க கேட்கணும். அப்பதான் இந்த விவரம் ஃபுல்லா ஃபோன் பண்றேன் சார், ஃபோன் பண்ணி இப்பவே கூட இன்டர்வியூ சோ அதான் இந்த கேள்விகளை வந்து இவர்களுக்கான கேள்விகள் சொல்லிட்டு, ரெண்டாவது இவர்களை கூப்பிட்டு பேசணுங்க. இவர்களை கூப்பிட்டு அருண் அண்ட் ஜஸ்டின் 2 பேரையும் கூப்பிட்டு, நீங்க வந்து இது எப்படி ஆரம்பிச்சீங்க, எப்படி எழுதிங்க, இதை எப்படி சுருக்கமா பண்ணணும்னு நினைச்சீங்க, லோ பட்ஜெட்ல எப்படி எழுதுறதுங்கிறத எப்படி யோசிச்சீங்க, இதெல்லாம் கேட்கணும்.
ஏன்னா எனக்கு இதுக்கு பதில் தெரியாது. ஏன்னா நான் வந்து ஒரு வேலைக்காரன். எல்லாம் ஏற்பாடும் பண்ணிட்டு என்னை கூப்பிட்டு இந்த கேமரா வச்சு ஆக்ஷன் சொல்றாங்க, நான் அதை பண்றேன். என்னுடைய பங்குல நான் என்ன செய்யறேன் அப்படிங்கும்போது, அதை பார்த்ததுல இருந்து என்ன செய்யறேன் போது, இதுல இருந்த விஷுவல் எஃபெக்ட்ஸ் எல்லாம் இருக்குது பாத்தீங்களா. ஸ்டோரி ரொம்ப பேஸ்டா ரொம்ப கிளியர் ஸ்டோரி இருந்ததுக்கு அப்புறம் விஷுவல் எஃபெக்ட்ஸ் தேவைப்படும் போது அந்த விஷுவல் எஃபெக்ட்ஸ் எல்லாமே மேக்சிமம் மெக்கானிக்கலா செஞ்சோம். இது வந்து சிஜி பண்ணிக்கலாம், சும்மா சாதாரணமா சொல்லுவாங்க. சாதாரணமா சொல்லுவாங்க, ஒரு போட்டோ அந்த போட்டோ காமிச்சுதான் அந்த சீன் கரெக்டா முடியும். போட்டோ கடைக்குல இருந்தாங்க பச்சை கலர் கார்டை கொடுப்பாங்க, அது எடுத்துக்கலாம், அதுக்கு ஒரு காசு செலவாகும், போஸ்ட்ல பாத்துக்குவாங்க. போஸ்ட்ல சோ அந்த மாதிரி எந்த விஷயமும் நடக்கவே இல்லை. கிளியர் ஸ்டோரி போடு, என்னென்ன பண்ண போறோம், இந்த வீடு எப்படி இருக்கணும், இந்த வீட்டுல என்ன விஷுவல் எஃபெக்ட்ஸ் வரப்போகுது, அப்ப அதுக்கு எந்த இந்த புல் பண்றப்ப ஆளை தூக்க போறேன்னா புல் பண்றதுக்கான இடம் இருக்குதா, எல்லாமே பிளான் பண்ணிருக்காங்க. சோ அந்த டெக்னிக்கல் பீப்புள் ரைட்டர்ஸ் தான் இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் பண்ணிட்டோடனே நான் ஒரு ஆளாய் இந்த மாதிரி ஒரு இடத்துல நான் இருக்கேன் பாரு. ஏன்னா ஒரு ரொம்ப தியேட்ரிக்கல் இல்ல, ஒரு மெக்கானிக்கலான ஒரு விஷயத்த பண்ணும்போது அந்த ரொம்ப சந்தோஷமும் அதை கரெக்டா போர்ட்ரேட் பண்றதுக்கான வேலையும் நான் செஞ்சேன். அது வந்து நல்லபடியா வந்துச்சு. நீங்க வந்து என்னுடைய அறிவு கண்ணை அதே சமயம் வந்து என்ன லைட்டா கில்ட் ஆக்கிட்டீங்க. நான் வந்து ரைட்டர்ஸோட ஒரு கான்வர்சேஷன் எபிசோட் பண்ணி உங்களுக்கு ஃபோன் பண்ணி நான் சொல்றேன் சார், எபிசோட் பண்ணிட்டு கண்டிப்பா. இப்போ வந்து ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸா லைக் அதுல வந்து மின்னல் அடிக்குது, 2 பேருக்கும் சூப்பர் பவர் வருது, உங்களுக்கும் சூப்பர் பவர் வருது, டொவினோக்கும் சூப்பர் பவர் வருது. ஒருவேளை குரு சோமசுந்தரம் அவர் வந்து திருவண்ணாமலையில உள்ள, இப்பயும் அங்கதான் இருக்கீங்களா சார்? திருவண்ணாமலையில தானே? ஆமா ஆமா ஆமா. அது திடீர்னு இப்ப நான் இருக்கிறது ஆதிசக்தின்னு ஒரு இடத்துல இருக்கிறேன், பாண்டிச்சேரி. சூப்பர் சார். நான் அப்படியே உங்க எண்டில் வந்து அப்படியே கேமரா திருப்பி உங்க வீடை காட்ட சொல்லலாம்னு நினைச்சேன் நான். நீங்க ஒருவேளை திருவண்ணாமலையில இருக்கீங்களோன்னு நினைச்சேன். இல்ல. ஓகே சார். இப்போ ஒருவேளை வந்து அவர் இயற்கையை ரசிச்சுட்டு அப்படியே உட்கார்ந்து இருக்காரு, திடீர்னு ஒரு இதே மாதிரி ஒரு மின்னல் அடிக்குது ரியல் லைஃப். மின்னல் அடிக்குது. சோ ஒரு சூப்பர் ஹீரோ பவர் வந்து குரு சோமசுந்தரம் கிடைக்குது. ரியல் லைஃப்ல என்ன பண்ணுவார்? வாட்ஸ் தி ஃபர்ஸ்ட் திங்? சொல்லுங்க சார். நான் இதுமே ஒன்று கேட்டாங்க, உங்களுக்கு சூப்பர் பவர் கிடைச்சா என்ன பண்ணுவீங்க? ஆல்ரெடி வி ஆர் சூப்பர் பவர்டு, புரியுதுங்களா? ஆல் ஹியூமன்ஸ் ஆர் வெரி சூப்பர் பவர்டு. வி டிடன்ட் ரியலைஸ் அவர் சூப்பர் பவர்டு, புரியுதுங்களா? இன்னும் நம்மளுடைய சூப்பர் பவர் என்ன அப்படின்னு இன்னும் ரியலைஸ் பண்ணல, அதுக்கான இடத்துக்குள்ள இன்னும் போகல. இல்லைன்னா நீங்க எங்கேயோ இருக்கிறீங்க, நான் எங்கேயோ இருக்கிறேன், நீங்க பேசுறதும் உங்களுடைய முக அசைவும் கொஞ்சம் கூட லேக் இல்லாம கிளியரா எனக்கு தெரியுது, நான் என்னோடது உங்களுக்கு தெரியுது. இதெல்லாம் வந்து இந்த மாயா பஜார்ல அந்த சாவித்திரி அம்மா அப்படி ஓபன் பண்ணி அப்படி பாக்கல, அத வந்து பாக்கும்போது ஓ இப்படி எல்லாம் எப்படிப்பா அதெல்லாம் முடியுமா அப்படின்லாம் யோசிச்சிருப்பாங்கல்ல, அதெல்லாம் இப்ப நடக்குது. அப்ப நம்ம பயங்கர சூப்பர் பவர். இதுக்கு மேல சூப்பர் பவர் இருந்துச்சுன்னா மத்த ஜீவராசிகளுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை வந்துடும். நம்மளால வேண்டாம், சினிமால மட்டும் இருந்தா போதும். சூப்பர் சார். லைக் நான் இதுக்கு முன்னாடி வந்து நம்ம இக்கு படத்துக்காக சந்திச்சோம் சார். சோ அப்பவே நான் வந்து சொல்லியிருந்தேன், நீங்க பேசின விஷயங்களும் எல்லாமே வந்து ஒரு மாதிரி வியப்பா உங்களை அன்னைக்கு பார்க்க வச்சுச்சு. லைக் நான் வந்து அன்னைக்கு உங்களோட போட்டோ இன்ஸ்டாகிராம்ல நான் போஸ்ட் பண்றப்ப இதைதான் போட்டேன். இவரோட வந்து பேசுறப்போ அந்த படத்தை பத்தி தான் நான் கேட்டு தெரிஞ்சுப்பான்னு நினைச்சேன். ஆனா வாழ்வியலை பத்தியும் சினிமா பத்தியும் வேற ஒரு பரிமாணத்துல கத்துக்க போறேன்ற ஒரு மொமெண்ட்குள்ளதான் எடுத்துட்டு போனாரு அப்படின்றத. சோ அது இன்னொரு தடவை ப்ரூவ் பண்ணிட்டீங்க. அது ஒன்னும் போர் அடிக்கலையே நானு? சார் இல்ல சார், அதெல்லாம் நான் போரா ஃபீல் பண்ணியிருந்தா நான் வாழவே தகுதி இல்லாதவன், அந்த மாதிரி ஆயிடும். சோ தேங்க்யூ சோ மச் சார். லைக் நீங்க அப்படியே இருக்கீங்க சார், ரியலா இருக்கீங்க, அந்த ரியல் அந்த வேர்டுக்கு அப்படியே இருக்கீங்க. சோ கங்க்ராச்சுலேஷன் சார். ஏன்னா மின்னல் முரளி படத்தை வந்து ரெகுலரா வந்து இதே மாதிரி ஒரு லைக் நீங்க அந்த படத்துல இல்ல அப்படின்னா வேற யாராவது ஒரு ஆக்டர் பண்ணிருந்தாங்க அப்படின்னா இதை நாங்க போஸ்டா தான் பார்த்து தெரிஞ்சுட்டு இருந்திருக்கோம். சோ இப்படி இன்னொரு மலையாள படம் வந்திருக்கு, இது நல்லா இருக்கு அப்படின்றது. சோ நம்மள ஒருத்தர் அங்க இருந்து இந்த அளவுக்கு ஒரு அப்ரிசியேஷன் கிடைச்சதை பாக்குறப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். சோ இது கரெக்டா அப்படியே பாலிவுட். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. எனக்குமே ரொம்ப பெருமையா இருக்கு, தமிழ் சினிமால இருந்து ஒரு தமிழ் நடிகனா அங்க போய் ஏன் சொல்ல அப்ப அங்க இருக்கிறவங்க கேட்பாங்க, நீங்க எங்க என்ன படம் பண்ணுங்க? இல்ல ഞാൻ മലയാളി അല്ല, ഞാൻ തമിഴാണ്, ഇപ്പൊ ഇടയ്ക്കതിന് മലയാളം പഠിച്ചു,
ഞാൻ തമിഴ് നടികൻ നടൻ തന്നെ. அது சரி, அது ஒன்றும் குழப்பம் இல்ல. ஸோ அந்த வகையில நான் ரொம்ப தமிழ் சினிமா சார்பில் இதுல இருக்கிற நடிகர்கள் சார்பிலையும் நான் ரொம்ப பெருமைப்படுறேன், சந்தோஷப்படுறேன். சோ எந்த வந்து எனக்கு ஆக்சுவலா ஒரு மீம் ஞாபகம் வந்துச்சு சார். இதுக்கு போட்டிருந்தாங்க, இந்த ஃபிக்ஷனல் கேரக்டர் வந்து நீங்க படத்தை பார்த்தப்போ இவங்களுக்கு ஒரு ஹாப்பி எண்டிங் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கவே நினைக்கிற கேரக்டர்ன்றத போட்டு உங்களோட போட்டோவும் நீங்க லவ் பண்ணவங்களுடைய போட்டோவும் போட்டு அது ஒரு கேரக்டரா, அந்த உஷாவோட கேரக்டரையும் போட்டிருக்காங்க. சோ அது பாத்தீங்களா? ஆமா ஆமா ஆமா, அதேதான் சார். உங்களுக்கு அது இருந்துச்சா? நான் பார்த்ததுல எனக்கு ரொம்ப பிடிச்ச 1-2 பார்த்தேன். நான் பார்த்ததுல எனக்கு பிடிச்சது இந்த அவெஞ்சர்ஸ் எல்லாம் பயங்கர சூப்பர் ஹீரோஸ் எல்லாம் படம் போட்டு they are trying to save USA. Shibu tried to save Usha. அது உஷா சிம்பிளா முடிச்சிட்டாங்க. அது உஷா, இது உஷா. they are trying to save Usha. Shibu tried to save Usha. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த மீம். சோ நீங்க இதே மாதிரி அடுத்தடுத்து நிறைய படங்கள் செமையா பண்ணி பயங்கரமா தமிழ் சினிமா கண்டிப்பா பண்ணுவீங்க. திருவண்ணாமலை போயிட்டு ஒரு மெசேஜ் போடுங்க சார். நான் வந்து கூட அன்னைக்கே பல இன்டர்வியூல சொன்னேன், நான் வந்து உங்க கூட ஒரு ஸ்பெண்ட் பண்ணுவாங்க டைம். வாங்க வாங்க வாங்க, கண்டிப்பா வாங்க. தேங்க்யூ சார். கண்டிப்பா தேங்க்யூ சார். பிக் கங்க்ராட்ஸ் சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. பை பை. தேங்க்யூ.